காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, ராதா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்தால் தான் அந்த பிரச்சனை எல்லாம் தீரும், தயவு செய்து வந்து உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தானே அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ராதா வந்து அவர் என்ன வர வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு வேளை வந்து நான் விஜய்க்காக பேசினேன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், நான் என்னப்பா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ வந்து தான் ஆகணும், நீ வந்தால் தான் மட்டுமா தாம்மா விஜயை காப்பாற்ற முடியும், விஜய் பக்கம் யாருமே இல்லைம்மா, தயவு செய்து நில்லுமா நீ அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. சரிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு ராதா ஒத்துக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் முக்கியமாக ஒன்று பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னா, இங்கே பாருங்கள் அத்தை, நீங்கள் இங்கே உள்ளவே இருங்க, முதல்ல நானும் வந்து இவர் தாத்தாவும் போகிறோம், 2 பேரும் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறோம், அது வரைக்கும் நீங்கள் உள்ளவே இருங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ராதாவும் அங்கே இருக்காங்க. இங்கே காவேரி வரதை பார்த்துட்டு, என்ன காவேரி ஒன்றும் வேலை அவ்வளோ போல் இருக்கு, அவ்வளோதான் போல் இருக்கு உன் கதை, என்ன யார் காலில் போய் விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்து உடனே பசுபதியும் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணும் அதை கேட்டுட்டு வந்து, காவேரி வந்து யார் காலையும் விழுந்து பார்த்துட்டேன், எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எதுக்குமே வேலைக்கு ஆகலை, வேறு வழியே கிடையாது எனக்கு, இப்போ உங்ககிட்ட தான் நான் சரணாகதி ஆகிறேன், எனக்கு தான் தெரியுமே நீ வழிக்கு வருவேன்னு சொல்லிட்டு, இப்போ சொல்லு, இந்த நிமிஷம் சொல்லு, நீ வந்து விஜயை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் விஜயை எப்படியாவது வெளியே எடுத்துறேன் அப்படின்றாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தயாராக இல்லை, எனக்கு எதுவாக இருந்தாலும் வெளியில் அதான் சொல்லணும் அப்படின்னு வெளியில் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் என்ன சொல்லணும், நீ வந்து போலீஸ்கிட்ட இந்த மாதிரி விஜய் வந்து இந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் வந்து முடிவு எடுக்கிறேன், உன்னை விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அப்போது நீ இந்த மாதிரி சொன்னாதானே, நீ இன்னும் விஜயை வந்து இந்த மாதிரி விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னீங்கன்னா விஜய் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பார், அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கினாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காதுல்ல அப்படின்றாங்க. அதை கேட்டு வெளில அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது நான் இந்த மாதிரி அப்பா அம்மா இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு காரணம் விஜய் இல்லைன்னு சொன்னால் விஜய் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பாரா, முதல்ல விஜய் ஏற்றுக்கினாதானம்மா, இப்போ நானே விட்டு தரேன்னு வச்சுக்கோயேன், நானே வந்து விஜயை டைவர்ஸ் பண்ணுறனாலும் நான் டைவர்ஸ் பண்ணி போயிட்டாலும் விஜய் உன்னை ஏற்றுக்கணும்ல, நீ இவ்வளோ போய் சொல்லியிருந்தா விஜய் உன்னை எப்படிம்மா ஏற்றுப்பாரு அப்படின்னோடனே, நீ இப்போவே வா அங்கே வந்து சொல்லு, அப்புறம் ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணுவோம். என்ன காவேரி டபுள் கேம் விளையாடிட்டு இருக்கியா, அதெல்லாம் வெள்ளா வந்து சொல்ல மாட்டா, நீ முதல்ல டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லு, அப்போ தான் முடியும், அப்புறம் உங்கள் இஷ்டம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பரவாயில்ல விஜய் உள்ளே இருந்தாலும் இருந்துட்டு போகிறாரு, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்றாங்க. அதை கேட்டு வென்றா, அதெல்லாம் கிடையாது, விஜய் வந்து என்னை ஏற்றுக்கினே ஆகணும், எனக்கு விஜய் வேணும், என் அப்பா அம்மாவோட வந்து காரணம் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே வராங்க. இதை பார்த்துட்டு, ஐயோ என்னப்பா இவ இப்படிலாம் பண்ணுறா, எல்லாம் இந்த காவேரியோட வேலைம்மா, இப்போ என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வராங்க. சார் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சார் வேண்டாம் சொல்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேட்குறாரு. சார் என் அப்பா அம்மா வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு காரணம் விஜய் இல்லை சார், வேணும்னே வந்து இவங்க போய் சொல்கிறாங்க சார். என்னம்மா சொல்கிற, ஆமாம்மா, ஆமாம் சார், சரிம்மா இவ்வளோ நேரம் ஏன் இந்த உண்மையை நீ சொல்லலை அப்படின்னோடனே, இல்லை சார் நான் சொல்லலாம்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல சார், இதுதான் சார் நடந்த உண்மை அப்படின்னோடனே, ஆமாம் சார் அவள் சொல்கிறது உண்மை தான் அப்படி சொல்லிட்டு ராதா வராங்க. ராதா பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் நான் தான் சார் விஜயோட சித்தி, இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல அவரோட ஒய்ஃப் நான் தான் சார், உண்மையிலே விஜய்க்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், விஜய் ரொம்ப நல்லவன் சார், அவங்க அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட் தான் சார் வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போனாங்க, உண்மையிலே விஜய்க்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ராதா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி, ஆமாம் சார் நான் சொன்னது உண்மை தான் சார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல காலமாக நீங்கள் எல்லோரும் உண்மையை சொன்னீங்க, இது வரைக்கும் விஜய் மேலே எந்த கேஸும் நான் ஃபைல் பண்ணலை, எனக்கு அப்போவே தெரியும் இந்த ஆள் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு, எனக்கு அந்த டவுட்டு கிளியர் ஆச்சு, யோ இங்கே வாய் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே வராரு அன்பரசு, சார் அது வந்து சார் இப்போ உன் ஒய்ஃபும் அதான் சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணும் அதான் சொல்லுது, இப்போது நீ வந்து மட்டும் தான் போய் சொல்லியிருக்க, உண்மையை சொல்ல போறியா இல்லை எங்களோட பாஷையில் உன்னை விசாரிக்கட்டுமான்னு உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்க பாஷையிலையா, போலீஸ் அடி தாங்குற உடம்பா இது, இந்த வயசுக்கு மேலே போலீஸ் எல்லாம் தாங்க முடியுமா, சார் சார் உண்மையை ஒத்துக்கிறேன் சார் அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன் எப்படிலாம் பண்ணுற, முதல்ல சைனை போட்டு கிளம்பியா அப்படி சொல்லிட்டு சைனை போட வைக்கிறாங்க. விஜய் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து வெளில வந்து, விஜய் நான் பார்த்தீங்களா எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன், இப்போ என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு, உடனே நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணுன்றாரு. காவேரி சொன்னது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னம்மா நான் வந்து அப்படி சொன்னேன்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் அதுக்காக சொல்லலை, விஜய் ஒன்று நல்லபடி நினைக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன், சரி விஜய் நம்ம போகலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இதை பார்த்து வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறா. அப்போ காவேரி எனக்கு ஏமாதி சொல்ல வச்சிருக்காளா, சே இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க வெண்ணிலா.